வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அந்த பெரிய விஷயம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பலரோட ஃபேவரட்டான ரியாலிட்டி ஷோவா இருக்கிற குக் வித் கோமாளில நடந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு இணையதளத்தில பரவறதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் கிட்ட திவாகர் தவறா நடந்துக்கிட்டாரு. அதனால தான் புகழ் மற்றும் மாகாபா, கானா வினோத் எல்லாருமே சேர்ந்து திவாகர தாக்குனாங்க. ஆனா, அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாறா போலீஸ் ஸ்டேஷன்ல மாகாபா மேலயும், புகழ் மேலயும், கானா வினோத் மாரியும் ஒரு மருத்துவர 3 பேர் தாக்குனா, மருத்துவரால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்ல என்ன தாக்கும்போது மாகாபா வந்து குடிபோதையில இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு இரும்பு ராட யூஸ் பண்ணி என்னுடைய கால்ல பலமா தாக்கியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தையும் அது மட்டும் இல்லாம தான் ஹாஸ்பிட்டல் போய் அது பார்த்ததுக்கான எல்லா எவிடன்ஸையும், ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. இதனால கானா வினோத், மாகாபா, புகழ் 3 பேருமே சித்திரை 1 தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விசாரணைக்கு சம்மந்தமா ஆஜராயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையோட முக்கியமான ஆளா கருதப்படுற கானா வினோத்தோட வைஃபான பாக்யா வந்து இவங்களுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால பெண்கள் கிட்ட தவறா அவர் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது 100% ஊர்ஜிதமாயிடுச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அறந்தாங்கி நிஷா மற்றும் அவருடைய கணவரான ரியாஸ் அலி 2 பேருமே பேரா தான் குக் வித் கோமாளில குக்கா வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்த நாங்க பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேஜ்ல லைவ்ல வந்திருக்காங்க. அதுல சொன்ன விஷயங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய பேஜ்ல லைவ்ல வந்த அறந்தாங்கி நிஷா மற்றும் அவருடைய கணவரான ரியாஸ் அலி 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து அந்த குக் வித் கோ அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர சிரிக்க வச்ச ஷோ. அது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 6 சீசனா கடந்து இன்னைக்கு வெற்றிகரமா 7வது சீசன்லயும் அடியெடுத்து வச்சிருக்காங்கன்னா, அது எந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ல ஹைப்ல இருந்திருக்க ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் அதாவது இன்னைக்கு வெள்ளித்திரையில ஷைன் ஆயிட்டு இருக்க நெறைய பேர் வந்து சிடபிள்யூசில இருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அன்னைக்கு பாலாவாகட்டும், இல்ல குரேஷி ஆகட்டும், புகழ் ஆகட்டும், அஸ்வின் ஆகட்டும், சிவாங்கி, மணிமேகலை எல்லாருமே இந்த ஷோ மூலியமா தான் பாப்புலர் ஆனாங்க. அது மட்டும் கிடையாது. அவ்ளோ என்கவுண்டர்ஸும் சரி, இந்த காமெடிஸும் சரி, அவ்ளோ சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம, எல்லாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும்போது, புகழ் கூட ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா, அவன் வந்து பேசி, பேசி எல்லாத்தையுமே குழப்பி விட்டுருவான். அவன் பேசுறது எனக்கு அவ்ளோ சிரிப்பு வரும். அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னால என்னுடைய ஒர்க்க பண்ண முடியாது. அப்படிதான் ரொம்ப ரியலா வந்து சிடபிள்யூசிலயும் அவன் வந்து நடந்துக்கிட்டான். ஒவ்வொரு விஷயமும் இப்போ செட்டிங்கு, அதாவது ஸ்கிரிப்டட் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இயல்பா நடந்ததுனால தான் அவங்கள கோமாளி அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம புகழ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜஸா இருக்கட்டும், இல்ல கோமாளிஸ் ஆகட்டும், இல்ல குக் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு 6 சீசனா ஒர்க் அவுட் ஆயிட்டு வருது. அந்த விதத்துல இன்னைக்கு திவாகர் பண்ண விஷயங்கள பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவும் அசிங்கமா இருக்கு. அது வந்து நெறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. அண்டா கசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவில ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் இருந்தது. அந்த ஷோலயே திவாகர வந்து சேனல் வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புனாங்க. அப்படிங்கிற விஷயம் பலருக்குமே தெரியாது. ஏன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முக்கியமான ரோல் பண்றவங்க, மெயின் கேரக்டரிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ, ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் அந்த முக்கியமான ஆர்டிஸ்ட் இவங்க கூட ரொம்ப தப்பா, அதாவது ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ், ரொம்ப தேவையில்லாத ரொம்ப ஒரு ஜோக்ஸ் மாரி சொல்லிக்கிட்டு அந்த ஆள் இருந்ததுனால தான், போற போக்குல என்ன பண்ணாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருக்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் நீ இங்க இருந்தது போதும் கிளம்பு அப்படிங்கிற மாரி அந்த ஆள அண்டா கசம்ல இருந்து விரட்டி விட்டாங்க. ஆனா எப்படி குக் வித் கோமாளில வந்து ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் முன்னாடியே ஒய்ஃப அந்த மாரி அப்யூசிவான வேர்ட்ஸ பேசுறது அப்படிங்கிறது, அது உண்மையிலேயே யாராலயுமே தாங்கிக்க முடியாது. ஆனா பாக்கியா அப்பாவும் கூட கோவப்படாம அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து கானா வினோத் வந்து பார்த்து இரிட்டேட் ஆயி தான் அப்புறம் கானா வினோத் பேச போக, அப்புறம் என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ், மாகாபா எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து உண்மையிலே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இந்த மாரி பாக்யா கிட்ட அவர் அந்த மாரி "ஒரு நாள் என் கூட இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி பேசுனது வந்து உண்மையிலே யாராலயுமே ஏத்துக்க முடியாத வார்த்தை. அந்த அந்த அப்புறம் இந்த விஷயம் எங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த செட்ல இருக்கிற 30 பேருமே எனக்கு தெரிஞ்சு விசாரணைக்கு கோஆப்பரேட் பண்ணாலும் எனக்கு எந்த விதமான அது தப்பும் தெரியல. ஏன்னா நடந்தத எங்க வேணாலும் வந்து உண்மைய சொல்லலாம்.
அந்த ஆள் இங்கே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் போய் கூட நான் மாக்கப்பாவை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் கிடையாது, சிஎம் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பொம்பளைங்கிட்ட அப்யூசிவாக நடந்தால் நீ நிற்க வேண்டிய இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அறந்தாங்க நிஷா பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சித்திரை 1 ஆனால் நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா பேசின விஷயத்தை பார்த்தா உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கானா வினோத்துக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கிறதுனால தான் அவரும் சரி புகழுமே சரி வந்தாங்க. ஆனால் டக்குன்னு வந்து திவாகர் மாக்காப்பா பக்கமும் புகழ் பக்கமும் திரும்பி வந்து நான் இந்த ஷோவில் இருக்கிறது உங்களுக்கு தான் பிடிக்கல, முக்கியமாக புகழ் உனக்கு தான் பிடிக்கல, எங்கே நான் உன் பிளேஸ்க்கு வந்துடுவேன், நான் வந்து உன்னை விட சூப்பராக குக் வித் கோமாளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த ஜெலசினால தான் நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாக்காப்பா பக்கமும் புகழ் பக்கமும் திரும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ஷோவில் நான் வந்து வெளியில் போகிறதுக்கு காரணமும் நீ தான் சேனல் கிட்ட பேசி என்னை வெளியில் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாரை பார்த்தும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்தாங்க நிஷா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே மாக்காப்பா வந்து பேசின விஷயத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுன்னு ஆகும்போது அவங்க வந்து எங்களுக்கு நின்னாங்கல்ல, அதை தான் பாக்யாவுக்கும் நின்றுருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட மாக்காப்பாலாம் ஒரு 6 to 7 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அவரால் இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியாது. எப்படிங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. யாராவது குடிச்சிட்டு தொழிலுக்கு துரோகம் பண்ணுவாங்களா? ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்க எப்படிங்க குடிப்பாங்க? அந்த மாதிரி சொல்லிட்டு அறந்தாங்க நிஷா வந்து மாக்காப்பா ஃபீல் பண்ணி பேசின விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகரோட அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்தும் அவரும் அவருடைய ஹஸ்பண்டும் பேசியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயினான ஸ்வேதா வந்து இன்னைக்கு கண் கலங்கி போட்டிருக்கிற பதிவு தான் இன்னைக்கு மொத்த இணையதளத்திலேயே பேசுபொருளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் உன்னை நம்பி, அதாவது எங்கள் அம்மா என் மேலே கை போட்டுட்டு தான் தூங்குவாங்க, இப்போ இல்லை சின்ன வயசுல இருந்தேன். ஆனால் அந்த கையை எடுத்து உதறிட்டு உனக்காக நான் வந்து வந்தேன், அவ்வளோ சொன்னாங்க எங்கள் வீட்டில், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உன் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையில் வந்தேன். எனக்கு நீ வேலைக்கு போகல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் தயவு செய்து ஏமாத்தாத, யாரையும் ஏமாத்தாத, ஃப்ராட் பண்ணாத. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணை எப்படி ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்தது? உன்னை நம்பி தானே நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டுட்டு, எனக்கு 21 வயசு ஆகும்போது, எனக்கு 20 வயசு தான் இருக்கும், நான் காலேஜ் கூட முடிக்கல, ஆனால் நான் உன்னை நம்பி வந்தேன். இன்னைக்கு வந்து நீ உனக்காக நான் வாங்கின கடனையும் இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு சீரியலில் ஹீரோயினாக இருக்கேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இல்லை, நான் கடனை கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் டிவோர்ஸ் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நான் வரணும்னா ஷூட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளோ ஹர்டல்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு நான் வரேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு சீரியல் ஹீரோயின், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் திரியிறேன். இது எந்த அளவுக்கு போகும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகும், நாமளும் கூட சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் வந்து இன்னமும் இந்த மூச்சை பிடிச்சிட்டு இதை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ எனக்கு வேணாம், தயவுசெய்து நீ எனக்கு வேணாம், என் லைஃப்ல நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழுதுட்டு வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க.